எப்பயுமே என்னென்னா ஒரு விஷயத்த நம்புறதுனால அது நல்லது நடக்குதுனாக்கா அதை நம்புங்க. திருமண பொருத்தத்துக்கு மட்டும் இந்த விஷயத்த ரெண்டையுமே ஒரே விஷயத்தில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பொருந்தி வரும், எந்த அளவுக்கு பொருந்தி வராது அப்படின்றத யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது வந்து வாக்கியமாக திருக்கணிதமாக பலன்கள் மாறுபடுது வேறுபடுது அப்படின்னம்னா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தேதி 20/12/2024 அன்று சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வாக்கியப்படி நடக்குது. திருக்கணிதப்படி பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2024 நடந்துருச்சு. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் அப்படின்றப்ப வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் ஏகப்பட்ட நாட்களை மாதங்களை எடுத்துக்குது டிஃப்ரென்ஸ்லேயே. இப்போ எது சரி எது தவறு அப்படின்றது ஆராய்ச்சி தேவையில்லை. ஏன்னா இரண்டுமே சரியானது தான், ஆனால் இரண்டுமே தவறானது தான் அப்படின்னு வாதம் பண்ணலாம். பண்ணுறவங்க வாக்கியப்படி பார்க்குறவங்க திருக்கணிதம் சரி கிடையாது அப்படின்னும், திருக்கணிதம் பார்க்குறவங்க வாக்கியம் சரி கிடையாது அப்படின்றது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் ரெண்டுமே எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, திருக்கணிதம் அப்படின்றது அது கணித முறை தான். அது திருன்றது நம்ம வந்து ஒரு மெய்ஞானம் தொடர்புடைய விஷயங்களுக்கு அல்லது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மதிப்புக்கூடிய விஷயங்களுக்கு திருன்னு பேரை போடுவோம் நம்ம. அப்போ திருவண்ணாமலை, அண்ணாமலை வந்து திருவண்ணாமலைன்னு சொல்லுவோம். திருநெடுங்குளம் அப்படின்றது நெடுங்குளத்தை திருநெடுங்குளம். அப்போ திரு அப்படின்றது திருஞான சம்பந்தர், ஞான சம்பந்தரை திருஞான சம்பந்தன்றோம். நாவுக்கரசர் வந்து திருநாவுக்கரசர்ன்றோம். அப்போ மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு கணித முறைக்கு திரு அப்படின்றத சொல்கிறோம் நம்ம, திரு கணித முறை அப்படின்றது. அப்போ கணிதத்திலேயே ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு தொடர்புடைய மெய்ஞானம் தொடர்புடைய ஆன்மீகம் தொடர்புடைய விஷயங்களுக்கு கணிக்கப்படக்கூடிய தன்மைக்கு திருக்கணித முறை அப்படின்னு சொல்கிறோம். வாக்கிய கணிதம் அப்படின்றது வார்த்தைகளாலே மட்டுமே, அதாவது வார்த்தைகள் மட்டும் 1 2 3 4 கூட, இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு, அப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் வச்சு அது வரக்கூடிய வாக்கிய முறை. யார் இதை செஞ்சது, அதை யார் செஞ்சது அப்படின்னா, திருக்கணிதத்துக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய டேட்டாஸு இருக்குது. அது வந்து நிரூபணமாகப்பட்ட ஒரு விஞ்ஞான முறை. விஞ்ஞான முறைனாக்கா பிளானட்டு ஒரு விஞ்ஞானமா அது மெய்ஞானமா? பிளானட் வந்து பிளானட்டாக மட்டுமே பார்த்திங்கனாக்கா அது விஞ்ஞானம், அது சாமியாக பார்த்திங்கனாக்கா அது மெய்ஞானம். அப்போ நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் காலை வச்சு படுக்க முடியாது நம்ம. ஏன்னாக்க இங்கிட்டு சனி இருப்பார், இங்கிட்டு குரு இருப்பார், இங்கிட்டு சுக்கிரன் இருப்பார். இங்கே அப்போ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் காலை வச்சு படுப்பீங்க? அப்போ அது வந்து இப்போ மெய்ஞானமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் எந்த டைரெக்ஷன்லேயும் காலை வச்சு படுக்கக்கூடாது. ஏன்னா கால்ன்றது நீங்கள் நடக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த பூமியில் படுறது கூட செப்பலை போட்டு தான் நடக்கிற மாதிரி சூழல் வச்சுக்கிறீங்க. அப்படின்றப்ப அந்த பூமிக்கும் உங்களுக்குமே ஒரு தொடர்பு இல்லாது. அப்போ கால்ன்றது சில விஷயங்கள் வந்து கடந்தும் போகிறதுக்கான, அதாவது இப்போ நீங்கள் கையால் கொடுக்குறதுக்கும் காலால் கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இல்லை. காலில் ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அப்படி ஒரு சேர் கேட்டார் ஒருத்தர் அப்படின்னா, நீங்கள் கையில் எடுத்து வைக்கிறதுக்கும் காலில் உதச்சி தரதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ காலுக்கு தர மரியாதை என்ன, கைக்கு தர. அப்போ கையால் கொடுத்தா மரியாதையான விஷயம், காலால் கொடுத்தா மரியாதையற்ற விஷயம் அப்படின்னு நீங்கள் கருத்தில். இது வந்து உங்களுக்கு உளவியல் ரீதியாகவே உங்களுக்குள்ள டெபாசிட்டான ஒரு விஷயம். இப்போ திருக்கணித முறையில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டு பிளானட் மூவ்மெண்ட்டு பூராமே அவங்க வந்து சயின்டிஃபிக் டேட்டாஸாக வச்சுருக்காங்க. ஆரியப்பட்ட பாஸ்கரா அப்படின்ற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து டேட்டாவோட வருது. இப்போ பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் இருக்கானாக்கா, அது பஞ்சாங்கத்தெல்லாம் அது பார்க்குறது கிடையாது. திருக்கணித பொறுத்த முறையில் இந்த ஆரியப்பட்டாக்கோ பாஸ்கராக்கோ வேலை கிடையாது. பஞ்சாங்கம் பார்க்குறது கணிக்கிறதுக்கான ஆள் கிடையாது. அவங்க என்னன்னாக்கா வாரம், திதி, யோகம், கர்ணம், நட்சத்திரம், இது வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய 5 அங்கங்கள். அப்போ அங்கம்ன்றது பஞ்சாங்கம்னு கன்சிடர் ஆகுது. ஆனால் பாஸ்கராவுக்கும் ஆரியப்பட்டாவுக்கும் இது மாதிரி டிவைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க அது நீடு கிடையாது. இது மாதிரி கர்ணம் எவ்வளோ, நட்சத்திரம் எவ்வளோ, இதோட அளவுகள் அதோட சுற்றுப்பாதையில் இது எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றோம். ஒவ்வொன்றும் அளவீடுகள் தாங்க. அளவீடுகள்ன்றது கிட்டத்தட்ட அன்றைக்கி ஜாதி அடி, காலடி அப்படின்லாம் அளந்தாங்க. இன்றைக்கி ஃபீட்டு, இன்றைக்கி மனையடி சாஸ்திரமே பார்த்திங்கனாக்கா சாஸ்திர முறைப்படி அது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயம். இன்றைக்கி ஃபீட்டுன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கு 12 இன்ச்சஸ் ஒரு ஃபீட்டு அப்படின்றீங்க. அந்த 12 இன்ச்சுன்றது இன்ச்சு அப்படின்றதோ அல்லது ஃபீட்டு அப்படின்றதோ கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு கொடுத்த கணக்கு. நீங்கள் அது வந்து மனையடி சாஸ்திரத்தில் போய் ஃபீட்டை கன்சிடர் பண்ணுறீங்க. அதுங்க பூராமே ஜாதி அடி. ஒரு உருவம் எவ்வளோ இருக்குனாக்கா அவரோட கால் எவ்வளோ அளவு இருக்குனாக்கா அதோட அளவு தான் ஒவ்வொரு. அப்போ குடும்பத் தலைவனோட காலடி எடுத்து தான் அதை இன்டர்வல் 12 பங்கு 20 24 மடங்கு 35 மடங்கு இதெல்லாம் சுபத்தன்மை அசுபத்தன்மைன்றெல்லாம் டீட்டெயில் பண்ணாங்க.
ஆனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டு இங்கே ஃபீட்டில் 16 அடிக்கு 17 அடிக்கு சுபம், 18 அடிக்கு அசுபம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது, அது எதை நம்புறீங்களோ அது அது நடந்துச்சுன்னா நல்லது தான். எப்பயுமே என்னென்னா ஒரு விஷயத்த நம்புறதுனால அது நல்லது நடக்குதுனாக்கா அதை நம்புங்க. அல்லது அது நம்பினாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா நம்பாதீங்க, அவ்வளோதான். இதில் உள்ள விஷயமே என்னன்னாக்கா, அதனால் திருக்கணிதப்படி தான் எனக்கு சூட்டபிள் ஆகுது, வாக்கியப்படி தான் எனக்கு சூட்டபிள் ஆகுது அப்படின்னா, வாக்கியம்ன்றது வரருச்சின்று கணித மேதை. அவர் என்ன பண்ணார், அவர் டீட்டெயில் பண்ணார், அவர் கணிதங்களை அவர் கையாலே கணிச்சார். ஏன்னாக்க திருக்கணிதத்தில் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப யூனிக்காக ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக அவர் டீட்டெயில் பண்ண முடியல. அதனால் ஒரு தோராயமான அளவுகளை எடுத்தார் அவர். இப்போ ராகு காலம், யமகண்டம், குலுசம் அப்படின்னு இருக்குது. இப்போ ராகு காலத்தில் ஷார்ப்பான அந்த டைமில் என்ன செயல் செஞ்சால் கெடுதலாக இருக்கும், யமகண்டத்தில் அந்த டயத்தில் என்ன செயல் செஞ்சால் அப்படின்றது டீட்டெயில் பண்ணுறதுன்றது அதுக்குள்ளே ஷார்ப் பண்ணலை அவங்க. 3.25 நாளிகை கொண்டது ராகு காலம், 3.25 நாளிகை கொண்டது குலுசம், 3.25 நாளிகை கொண்டது அப்படின்னு 3.25 நாளிகைன்றது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீ முகூர்த்தம் பண்ணுறான்றோம். முகூர்த்தம் தான் 1.5 மணி நேரத்துக்குள்ளே எந்த நேரத்தில் எல்லோரும் ஒரே நேரத்தில் அதே நாள் எல்லாத்துக்கும் குறித்து கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. முகூர்த்த நாள்னு சொல்லிவிட்டு 7 to 9 பண்ணுங்கன்றார். 7 to 9 சுப முகூர்த்த நேரம்னா அந்த நேரத்தில் எல்லா கல்யாணமும் நடக்குது. ஒரு 10 கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க, 10 பேரும் 10 விதத்துலையும் சூப்பராகவே இருந்துறது இல்லை. அப்போ எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த இடங்களில் ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ நாளிகைகள் இருக்குது, கிட்டத்தட்ட 3.25 நாளிகை, அல்லது அது நிமிடங்கள் எடுத்திங்கன்னாங்க 90 நிமிஷம். அப்போ 90 நிமிடத்துக்குள்ளே எந்த நிமிடத்தில் திருமணம் தாலி கட்டினாங்களோ, எந்த நிமிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கினாங்களோ அந்த நேரத்தில் அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க கெட்டு போயிருக்காங்கன்னு. அப்போ அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே சப்டிவிஷன்ஸ் நிறையா பண்ண முடியுமா இல்லையா? இது அதில் கிடையாது. இதில் என்னென்னா 3 நெல்மணி ஒரு அங்குலம் அப்படின்னாங்க நம்ம அளவீடுகளில். 3 நெல்மணி ஒரு அங்குலம்னா இன்றைக்கி 3 நெல்மணின்றது ஒரு ஃபிக்ஸட் சைஸில் இருந்துச்சு அன்னைக்கு. இன்றைக்கி சின்ன சைஸ்லையும் இருக்குது, பெரிய சைஸ்லையும் இருக்குது நெல். அப்போ 3 நெல்மணி எடுத்தோம்னாக்கா அது கிட்டத்தட்ட 1.5 அங்குலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட பெறுது. இப்போ என்னன்னாக்கா நம்ம இந்த இடத்துல எது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக எடுத்துக்கிட்டே போனோமா அந்த அளவுக்கு சப்டிவிஷன் பண்ண முடியுதோ அது திருக்கணிதம். எது தோராயமான கால அளவுகளை எடுத்துக்கிட்டு போகிறோமோ அது வாக்கியம். இந்த டிஸ்பியூட்டு வர்றது தான் அவரே என்ன சொல்லியிருக்காரு, வறட்சி கணித மேதை என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஆரிய சித்தாந்தம், சூரிய சித்தாந்தம்னு 2 டீடைன் பண்ணார். நிறைய சித்தாந்தங்கள் இருந்தால் கூட முதன்மையாக முக்கியமாக எடுத்துக்கிட்டது இந்த 2 தான். இந்த ஆரிய சித்தாந்தம்ன்றது வாக்கியப்படியும், சூரிய சித்தாந்தம்ன்றது திருக்கணிதப்படியும் டிவைன் பண்ணார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு காலத்துக்கு அப்புறம் 2 சித்தாந்த முறைவாதிகளும் உட்காந்து அதை சரி பண்ணிக்கங்க. ஏன்னாக்கா 2 முறைகளில் வேறுபாடுகள் இருக்கும். வேறுபாடுகள் அது ஏன்னா நடைமுறைப்படுத்தப்பட்ட கால நேரன்றது வேறு தன்மையில் இருந்ததுனால அது மாறுபாடான தன்மைகளை தரும். அதனால் சரி பண்ணிக்கங்கன்னார். அதே காஞ்சி பெரியவரும் அதை செஞ்சார். செஞ்சுட்டு கடைசியில் ஃபைனல் என்ன பண்ணார்னாக்கா, திருக்கணித முறை சரியான முறை அப்படின்னார். அதை நடைமுறைப்படுத்தலான்னார். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி திருப்பதியில் ஃபுல்லாக திருக்கணித முறையில் தான் அவங்க அன்றாட நிகழ்வுகளை எல்லாமே நடைமுறைப்படுத்துகிறாங்க. திருநள்ளாறு போன்ற நிறைய சைவ கோயில்கள் பார்த்திங்கனாக்கா வாக்கிய முறைப்படி பண்ணுறாங்க. எப்பயுமே 2 பார்ட்டி இருக்காங்க. 2 பார்ட்டி ஒரே பார்ட்டிக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னம்னா வரமாட்டாங்க. அதுக்குள்ளே ஏன் டிவிஷன் தனி அப்படின்னு வச்சுருப்பாங்க நிறைய பேர். அதாவது கட்சி ஒன்று சேர்த்துருவாங்க, ஆனால் கட்சிக்குள்ளே நான் தனியாக இருந்துக்கிறேன் ஆனால் சேர்ந்துருக்கேன் அப்படின்வாங்க. அது போல் என்னன்னாக்கா, ஏன்னாக்கா அது நாள் வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம்ல. இன்றைக்கி பஞ்சாங்கன்றது ஒரு புக்கு 100 ரூபான்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம வாங்கி அதாவது ஒரு சம்பாரிச்சிருக்கோம்ல, எவ்வளோ அது ஒரு பாரம்பரியமாக நிறையா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம்ல. அதை எப்படி லாஸ் பண்ண முடியும்? இன்னொரு பொது தன்மையை ஏற்றுக்கிட்டு, அப்படி பொதுத்தன்மை ஏற்றுக்கிறதா இருந்தால் இவ்வளோ கட்சிகளே நாட்டில் இருக்காது. அவங்கவுங்க ஒரு 4 கொள்கையை வச்சுக்கிட்டு ஒரு கட்சின்னு வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர் இப்படின்னு வச்சுக்கிறது தான் அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. பெருமைன்றதை விட எல்லாத்துக்கும் பங்களிப்பு கொடுக்கணும்ல, அது மாதிரி. அதுபோல் இங்கே பஞ்சாங்கன்றப்ப நாங்களும் அப்போ ஒவ்வொரு கோயில்களுக்கும் சில கோயில்கள் நம்ம தனக்கான கோயில்களில் தானே அடிச்சுக்கிறாங்க. ஒரு 10,000 புக்கு அடிச்சுக்கிறாங்க, அவங்க அதுக்குள்ளே விற்றுக்கிறாங்க. அது வழியாக எத்தனை லட்சம். இப்போ யாருமே இந்த பஞ்சாங்க புக்கு இருக்குங்க, அடித்த விலைக்கு விற்கிறது, செலவு பண்ண காசுக்கு விற்கிறது நபரே கிடையாதுங்க. அப்போ பஞ்சாங்க புக்குன்றது ஒரு 20 பக்கம் 30 பக்கம் இருக்குது. அதை அடித்தோம்னாக்கா 20 ரூபா கூட போகாது, ஆனால் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்கள. அப்போ 100 ரூபானா 80 ரூபா லாபம் இருக்குல்ல. அது யார்? அதை அடிக்கிறவங்களுக்கா? கிடையாது, அதை வெளியிடுறவங்களுக்கு அது. அப்போ அது மாதிரி நிறையா. அப்போ இதில் எப்படி ஒற்றுமை வரும்ன்றீங்க? ஒற்றுமை வராது. ஆனால் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு எது சரியாக வருதோ அதை பயன்படுத்துங்க. வாக்கியப்படி எனக்கு பொருந்தி வருதுங்க, சரியாக வச்சுக்கோங்க.
திருக்கணிதப்படி பொருந்தி வருது. உளவியல் சார்ந்த ஒரு விஷயமா எடுத்து இது கணித முறைன்றது துல்லியமான திருக்கணிதத்தில் தான் இதோட டீட்டெயிலான அமைப்புகள் இருக்கும். அதன் அமைப்பில் பார்க்குறப்ப இது எதுக்கு பயன்படுது அதிகபட்சத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப, ஜாதகம் எழுதுகிறப்ப வாக்கியப்படி எழுதுனோம்னா தோஷமற்ற தன்மையில் கிரக நிலைகள் பெறுது அப்படின்னா சிலர் வாக்கியத்தில் எழுதுகிறாங்க. இப்போ 7ல் செவ்வாய் வருது அப்படின்னா எழுதாமல் அது திருக்கணிதத்தில் எடுத்துக்கலான்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி 8ல் செவ்வாய் வருது, 4ல் செவ்வாய் வருது, லக்னத்தில் செவ்வாய் வருது, ராகு கேது இதெல்லாம் தீய கோள்கள்னு சொல்லிவிட்டு அந்தந்த பாவங்களில் அது ஆக்குபை பண்ணுறப்ப அது தொய்ய விளைவுகள் தருது, இது வந்து நாளைக்கு சர்வேல் பண்ணுறது கஷ்டம் இப்படின்னு யோசிக்கிற ஆள்களும் நிறையா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது எந்த காலத்தில் திருக்கணித வாக்கியன்றது சமமாக வச்சு பாருங்கள். ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சு பாருங்கள். ஒன்று தங்கத்தை நீங்கள் போய் அரிசி மூட்டை நிற்கிற தராசில் வச்சு நிறுத்தும். அதே மாதிரி வெள்ளியை போய் நீங்கள் வந்து தங்கம் நிற்கிற தராசிலையும் வச்சு நிற்காதீங்க. ஒன்று ரெண்டையுமே தூக்கி ஒரே தராசில் நிறுங்க. அப்போ சரியாக இருக்கும். இப்போ எப்போ இது பயன்படுது அப்படின்னா, உங்களுக்கு திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்குற விஷயத்தில் ஒன்று வாக்கியத்துலேயும் ஒன்று திருக்கணிதத்துலையும் வச்சு பார்க்காதீங்க. ஒன்று ரெண்டையும் வாக்கியத்துக்கு கொண்டு போயிடுங்க, அல்லது ரெண்டையும் திருக்கணிதத்துக்கு கொண்டு போயிடுங்க. அப்போ தான் மேட்சிங் கரெக்டாக வரும். அதனால தான் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் வாங்கிக்கிட்டு நீங்கள் பாருங்கன்றது. ஏன்னா சிலர் வந்து எழுதுகிறப்பவே என்னன்னாக்கா இந்த காலக்கணித முறைகளில் முரண்பாடான தன்மைகளில் கிட்டத்தட்ட 14 நாளிகை முன்பின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்றது சில விஷயங்களில் சாதகத்துலேயும் தருது, சில விஷயங்களில் பாதகத்துலேயும் தருது. இப்போ 4ல் சனி இருந்தால் இந்த தன்மைகள் இருக்கும் அப்படின்னம்னாக்கா, வாக்கியப்படி 4ல் சனி இருந்தால் இந்த தன்மைகள் இருந்தால் நீ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வாக்கியப்படி உனக்கு லக்னத்தில் சனி இருக்குது, நீ கருப்பாக இருப்ப, லக்னத்தில் சனி இருக்குது, நீ வந்து நெகட்டிவான பர்சனாக இருப்ப அப்படின்றது மாதிரி முடிவுக்கு வர வேண்டியதில்லை. திருக்கணிதப்படி நீ யோக்கியனாக இருப்ப அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. இதில் என்னென்னா உங்களுக்கே தெரியும் எதன் அடிப்படையில் பலன் கூறும் பட்சத்தில் அது சரியாக வருதுன்னு, அல்லது எதை நம்மளே உணர்வோம். நம்ம வந்து எப்பயுமே உண்மையை ஒத்துக்கிற பட்சத்தில் அது எந்த கணித முறையாக வாக்கியமாக இருக்கட்டும் திருக்கணிதமாக இருக்கட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் துல்லியம் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து வாக்கியத்துலேருந்து போக முடியாது. அதாவது திசா புத்தி அந்தரம் சூட்சமம் சூட்சமம் பிராணம் இது வரைக்கும் ஒரு 7 டிவிஷனுக்கு போக முடியாது. ஆனால் திருக்கணிதத்தில் போகலாம், வாக்கியத்தில் போக முடியாது. அப்போ எந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லைங்க, ஃபேன்சி நம்பர் பெஸ்ட்டாக, லக்கி நம்பர் பெஸ்ட்டாக. ஃபேன்சி நம்பர் பார்க்க அழகாக இருக்கும், அது வாக்கியம். லக்கி நம்பரு பார்க்க யூனிஃபார்மாக இருக்காது, ஆனால் அது உங்களுடைய லக்கை தருது. அப்போ எதை வச்சுனாக்கா இதை டிஃபைன் பண்ணதுன்றது பிறவி எண் விதி எனக்கு தகுந்த மாதிரி பேர் எண் வரும், லக்கி எண் வரும். இதில் அப்படி கிடையாது, அழகாக இருக்கிற மாதிரி ஒரு வரும். உங்களுக்கு எது பாசிட்டிவாக வருது, இதில் வருதா இதில் வருதா ரெண்டும் நீங்களே எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தவறே கிடையாது. அதனால் இதில் தான் சரி அதில் தான் சரின்னா ஒரு திருமணம் பொறுத்ததுக்கு மட்டும் இதை ரெண்டையும் ஒரே விஷயத்தில் வச்சு பாருங்கள். ஒரு ரெண்டையும் வாக்கியத்தில் பாருங்கள், இல்லைனா ரெண்டையும் திருக்கணிதத்தில் பாருங்கள். வாக்கியத்தை விட திருக்கணிதம் துல்லியமாக இந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இது ப்ளே பண்ணுறதுனால இது நடக்கும் நடக்காது, இது சரியாக இருக்கும் சரியாக இருக்காது அப்படின்னு முடிவு வர முடியும். உங்களுடைய ஒன்றும் இல்லை, கடந்த கால நிகழ்வுகள் இதோட எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், அது ஈஸி. ஏன்னா வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாஃப்ட்வேர் திருக்கணிதத்துக்கு அவ்வளோ இருக்குது, அதே மாதிரி சாஃப்ட்வேர் வாக்கியத்துக்கும் அவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு தோராயமான கணக்கு முறைகளை கொண்டு வராங்க. அது தப்பு இது சரி அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அதுவும் சரி தான், இது கண்டுபிடிக்க இது நடைமுறைப்படுத்தப்படாது. ஏன்னா கணிதன்றது ரொம்ப வேகான சப்ஜெக்டாக இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் டிரைவ் பண்ணுறது நிறைய தேவைப்பட்டுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இதில் அதிகபட்சம் உங்களுக்கு 4 பாதங்கள் தான், அதில் கிட்டத்தட்ட 9 டிகிரிகள் கொடுத்துட முடியுது. அதாவது திருக்கணிதத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 டிகிரி கொடுக்க முடியுது ஒரு ராசிக்கு. இந்த இதில் பார்த்திங்கனாக்கா 30 அதாவது 4 பாதங்களை தான் கொடுக்க முடியுது. ஒரு பாதத்துக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு நட்சத்திரத்தை 4 பிரிவாக பிரிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா, ஒரு நட்சத்திரத்தை 13.20 டிகிரியாக பிரிக்கிறது ஷார்ப்னஸ் போகுமா. அது போல் பார்க்குறப்ப இது வந்து தோராயமான கால அளவுகளில் கரெக்டாக இருக்கும், இது துல்லியமான கால அளவுகளில் கரெக்டாக இருக்கும். அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் திருமண பொருத்தத்துக்கு மட்டும் இந்த விஷயத்தை ரெண்டையுமே ஒரே விஷயத்தில் வச்சு பார்த்திங்கனாக்கா எந்த அளவுக்கு பொருந்தி வரும் எந்த அளவுக்கு பொருந்தி வராது அப்படின்றத யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது வந்து வாக்கியமாக திருக்கணிதமாக பலன்கள் மாறுபடுது வேறுபடுது அப்படின்னம்னா வீடியோ போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு ஒரு வீடியோ அதுக்கு ஒரு வீடியோன்னு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பலன் பார்க்குறப்ப இதில் வந்தால் சரியாக வருதா அதில் வந்தால் சரியாக வருதான்னு பாருங்கள். அதனால் தானே ஒழிய இந்த வாக்கியமாக திருக்கணிதமானு டிபேட்டே பெருசாக தேவையில்லை. இப்போ வந்து அவங்க நடத்திக்கிட்டே இருக்கவங்க அதை நிறுத்தினோம்னா அவங்களுக்கு லாஸு, அதை செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு பொதுவான தன்மையில் ஏற்றுக்கங்க அப்படின்னம்னாக்கா அது கஷ்டம் எல்லாருக்குமே கஷ்டம்னா என்னன்னாங்க, இது வரைக்கும் நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம், இது வரைக்கும் அது பயன்பாட்டில் வச்சுருக்கோன்றதை விட இது வழியாக நம்ம வந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கோம், நம்ம பொருள் ஈட்டியிருக்கோம்.
அப்போ இதை போய் இப்போ லூஸ் பண்ணிவிட்டு ஒரே யூனிஃபார்மான எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தருது ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எஃபிமெரிசி தியரி வழியாக இருக்கக்கூடிய கணித முறையில் தராங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ளக்கூடிய ஒரு கிரகத்தோட மூமெண்ட்டை பொறுத்து இப்போ பலன்களே என்னென்னா கிரகத்தோட மூமெண்ட்டு தானே ஒழிய இதுக்குள்ளே இருக்கிற ட்ரெடிஷ்னலுக்குன்றது ஒன்று இருக்குது, மாடர்னுக்குன்னு ஒன்று இருக்கிறது. மாடர்ன் போய் ட்ரெடிஷ்னலோட ஒத்து போகாது, ட்ரெடிஷ்னல் போய் மாடர்னோட ஒத்து போகாது. ஆனால் ரெண்டுக்குமே என்னன்னாக்க மறைக்கும் திறன் இருக்கும் திறன், அதை வந்து நடைமுறைப்படுத்தும் திறன் 2 பேத்துக்கும் உண்டு. அப்படின்றப்ப 2 பேருன்றது இந்த சொசைட்டிக்கு நம்புற வரைக்கும் தேவை. ஆனால் நமக்கு தேவை பலன்கள் தான் தேவை. பலன் எதில் வருதோ அது சரியாக பார்த்துங்க. அதிகபட்சம் என்ன தெரிஞ்ச வரைக்கும் திருக்கணித முறையில் அதிகபட்சம் ஷார்ப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பலன்கள் வந்து தோராயமாக குணநலங்களை சொல்லலாம். திருக்கணிதன்றது தோராயமாக என்ன எப்போ எது நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு 2யுமே பயன்படுத்திக்க நான் 2யுமே பயன்படுத்துவேன். 2யுமே அது கண்ணில் பிரசன்னத்தையும் பயன்படுத்துவேன். எனக்கும் மீறிய சக்தியை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பிரசன்னத்தையும் பயன்படுத்தி தான் பலன்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை வச்சுருப்பேன். நன்றி, வணக்கம்.